வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ஸ்ரீலங்கன் மென்மையான சுவையான நெய் அரிசிமா வாய்ப்பன் எப்படி செய்யறதா இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நெய் வாய்ப்பனுக்கு தேவையான சர்க்கரையை கரைச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டியில 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கங்க. இந்த 250 கிராம் சர்க்கரை 2 கப்பு அரிசிக்கான அளவு. இப்போ இந்த சர்க்கரை கரையிறதுக்கு அளவாக அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சர்க்கரை கரையும் வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பனுக்கு பாகுபதம் எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா சர்க்கரை கட்டி எல்லாம் கரையும். இந்த சர்க்கரை தண்ணியை நீங்க முருக விட்டுறக்கூடாது. பாகுபதத்துக்கு சர்க்கரை தண்ணி பாகுபதத்துக்கு மாறிட்டா வாய்ப்பன் எங்களுக்கு மென்மையா கிடைக்காது. இப்ப பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற வச்சிடலாம். இப்ப வாய்ப்பனுக்கு தேவையான மா ரெடி பண்ணிக்கலாம். இதுல 2 கப்பு வெள்ளைப்பச்சை அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமா கழுவி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்திருக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க சிவப்பு நெல்லு பச்சை அரிசியும் பயன்படுத்தலாம். இப்ப இந்த கழுவி வடிய வச்ச அரிசியை நாங்க மிக்சி கப்புக்கு மாத்திரலாம். இப்ப அரிசி எல்லாம் மிக்சி கப்ல சேர்த்ததும் இது கூட 4 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமும் தண்ணி விடாம மூடி போட்டு முதல்ல அரைச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி அரைவட்டதும் ஒரு கரண்டியால நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி மாவை கலந்து விட்டதும் இப்ப இதுக்குள்ள ஏற்கனவே கரைச்சு ஆற வச்சிருக்கிற சர்க்கரை தண்ணிய மாவுக்குள்ள வடிகட்டி சேர்த்துடலாம். இப்ப சர்க்கரை தண்ணியெல்லாம் மாவுக்குள்ள சேர்த்தாச்சு. இப்ப கரண்டி ஒன்று வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதும் மறுபடியும் மூடி போட்டுட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை பொறுத்தவரையில நீங்க நல்லா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கங்க குருணி தெரியுற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, மாவு சரியான பதத்துக்கு அரைப்பட்டுட்டு இப்ப இந்த மாவனுடைய பதத்தை நீங்க எப்படி பாக்குறேன்னு சொன்னா, கரண்டியில எடுத்துட்டு உங்களுடைய விரலால நீங்க தடவி பார்க்கும்போது அங்கங்க அரிசியினுடைய குறுநாள் உங்களுடைய கையில தட்டுப்படும். இதுதான் அதனுடைய பதம். இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன தாச்சியில 1.5 மேசக்கரண்டி நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்ப இதுல 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு காய்ந்த தேங்காய் பூ, அப்படி இல்லைன்னு சொன்னால் சிறிதாக நறுக்கின தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதை நல்ல பொன்னிறமான பதம் வரும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பொன்னிறமா வதங்கினதும் இப்ப அடுப்பு அணைச்சிட்டு ஏற்கனவே நாங்க அரைச்சு வச்சிருக்கிற மாக்கலவையில சேர்த்துடலாம். இப்ப இது கூட 1 மேசக்கரண்டி வெள்ளை எள்ளு அல்லது கருப்பெள்ளு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்ப சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பொலித்தீனோ அல்லது ஒரு மூடியோ போட்டு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சிருங்க. இப்ப பாருங்க, 2 மணித்தியாலம் ஆயிருச்சு. இப்ப நாங்க மாவை திறந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, மாவு நல்லா அழகா ஊறிடுச்சு. இப்ப இதை இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாங்க கரைச்சு வைக்கும் போது இந்த மாதிரி இறுக்கமா இருக்கல. இப்ப அது ஊறினபடினால இறுக்கமாயிருச்சு. இப்ப இதை நாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அதை இலக பண்ணலாம். இப்ப வாய்ப்பன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொரிக்க வசதியான சட்டியை சூடு பண்ணி அதுல 2 மேசக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க வாசனைக்காக. கூடவே சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதுல நெய்யும் எண்ணெயும் கலந்துதான் இந்த வாய்ப்பனை நாங்க பொரிச்செடுக்க போறோம்.
இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த மா கலவையில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து கலந்துக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்ப பாருங்க, நெய் வாய்ப்பனுக்கு மா தயாராயிருச்சு. இப்ப சுட ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப நாங்க வாய்ப்பனை ஊத்த ஆரம்பிக்கலாம். குழிக்கரண்டியில அளவா மாவை எடுத்துக்கோங்க. சட்டியினுடைய நடுப்பகுதியில பொறுமையா ரவுண்டா ஊத்திக்கங்க. எப்பவுமே நீங்க நெய் வாய்ப்பன் சுடுறது பயன்படுத்துகிற தாச்சி அடிப்பகுதி குழி விழுந்ததா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த நெய் வாய்ப்பன் நல்ல வட்ட வடிவமா அழகா வரும். நெய் வாய்ப்பன் ஊத்துனதும் உடனே நீங்க திருப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா எண்ணெயால நீங்க வாத்திட்டே இருக்கணும் மேல் பகுதியில. அப்பதான் அது நல்ல ஒழுங்கா பொங்கி வரும். எப்பவுமே நெய் வாய்ப்பன் சுடுகிற போது நெருப்பை மெதுவான தீயில வச்சுக்கோங்க. அப்பதான் வெளியில மட்டுமல்ல உள்ளேயும் அழகா வெந்து வரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி அழகா பொரிஞ்சதும் இப்ப எண்ணெயில இருந்து வாய்ப்பன் எடுத்துடலாம். இப்படியே எல்லா மாவுகளையும் சுட்டு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நம்முடைய நெய் வாய்ப்பன் எல்லாம் சுட்டு அழகா ரெடி ஆயிருச்சு. இப்ப நாங்க சுட்ட வாய்ப்பன் எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். பாருங்க, இந்த நெய் வாய்ப்பன் எவ்வளவு சாஃப்டா இருக்குண்டு. இப்ப உள்பகுதியை நாங்க பிரிச்சு பார்க்கலாம். பாருங்க, உள்ளுக்கு கொஞ்சம் கூட பச்சை இல்லாம அவ்வளவு அழகா வெந்திருக்கு. என்ன நண்பர்களே, சூடான தேநீருக்கு சுவையான அரிசிமா நெய் வாய்ப்பன் ரெடி ஆயிருச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.